Welcome to Two Abroad Degree channel. MBBS USல பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஆசையாவே இருக்கும். ஆனா அதோட ப்ராசஸ் எப்படி அட்மிஷன் வாங்குறது இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. ஸோ நாம இந்த வீடியோல அதை பத்தின எல்லா டீடைல்ஸையும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் யூஎஸ்ல ஏன் MBBS படிக்கணும்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க அப்படிங்கிற டீடைல்ஸை பார்த்துடலாம். யூஎஸ்ல உள்ள மெடிக்கல் எஜுகேஷன் குவாலிட்டி வந்து வேர்ல்ட்லே நம்பர் 1 குவாலிட்டி. யூஎஸ்ல டாக்டர் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டர் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நீங்க ரிசர்ச் ரோல்ஸ்ல கூட போய்க்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா சேலரி அப்ராக்சிமேட் ஒரு $2,35,000 இருந்து $2,50,000 வரைக்கும் பர் இயர் ஏர்ன் பண்ணுவாங்க. நம்ம நாட்டோட கணக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.9 crores இருந்து 2.1 crores கிட்ட வரும். ஸோ சேலரி இவ்வளோ ஜாஸ்தி அங்க இருக்கு. இது ஒரு சராசரியான டாக்டர் வாங்குற சேலரி. இதுவே ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க 5 crores earn பண்ணுவாங்க. அதுக்கும் மேலேயும் earn பண்ற டாக்டர்ஸும் இருக்கிறாங்க. வேர்ல்ட்ல ஹையஸ்ட் பெய்ட் ப்ரொஃபஷனல்ஸ்ல யூஎஸ் டாக்டர்ஸும் இருக்காங்க. அடுத்த ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க யூஎஸ்ல டாக்டர் முடிச்சீங்கன்னா வேர்ல்ட்ல எங்க வேணாலும் போய் வேலை பார்க்கலாம். இப்போ அந்தந்த கண்ட்ரிக்கு நம்ம போய் வேலை பார்க்கணும்னா ஸ்பெசிஃபிக்கா எழுதுற அந்த எக்ஸாம்லாம் தேவையே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் MBBS முடிக்கிறீங்க, நீங்க யூகேக்குள்ள போய் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நீங்க பிளாப் எக்ஸாம் கிளியர் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி இப்போ நீங்க வேற கண்ட்ரில MBBS முடிக்கிறீங்க, இந்தியாவுக்குள்ள வந்து சர்வ் பண்ணணும்னா FMG பாஸ் பண்ணணும் இல்லையா? அந்த மாதிரி எதுவுமே இந்த யூஎஸ்ல படிக்கிறவங்களுக்கு இல்லை. நீங்க டைரக்டாவே இங்க வந்து ஒர்க் பண்ணலாம். யூஎஸ்ல MBBS அப்படின்னு நம்ம டிகிரி பண்ண முடியாது, MD தான் நம்ம அங்க பண்ண முடியும். ஸோ இந்த MD வந்து எப்படி நம்ம யூஎஸ்ல பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 டைப்பா பண்ணலாம். நான் சொன்னேன் இல்லையா இது MD அப்படின்னு. ஸோ MD படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு UG கிளியர் பண்ணணும். இது வந்து இந்த UG நீங்க யூஎஸ்ல படிச்சுட்டு அடுத்தது MD வந்து யூஎஸ்ல பண்ற மாதிரியும் இருக்கும். இல்ல செகண்ட் ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா யூஜி வேற கண்ட்ரில இந்தியாலயோ இல்ல வியட்நாம்லயோ உஸ்பெகிஸ்தான்லயோ ஏதாவது ஒரு கண்ட்ரில படிச்சுட்டு அப்புறமா நீங்க யூஎஸ்ல போய் MD படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரெண்டுல எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டோட ப்ராசஸ் பத்தி நம்ம பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து யூஎஸ்ல யூஜி படிச்சுட்டு அடுத்தது MD பண்ற ஆப்ஷன் ஒன்று சொன்னேன் இல்லையா? செகண்ட் ஆப்ஷன் அதர் கண்ட்ரீஸ்ல நம்ம யூஜி பண்ணிட்டு போறது. இதை வந்து IMG அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் அப்படின்னு இந்த ஸ்டூடெண்ட்ஸை சொல்லுவாங்க. ஸோ அவங்களாம் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல யூஜி படிச்சுட்டு அதுக்கப்புறமா MD அங்கே பண்ற ஸ்டூடெண்ட்ஸ். சரி, இப்போ வந்து நம்ம யூஎஸ்ல யூஜி பண்ற ப்ராசஸ் பத்தி பார்ப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க IELTS ஆர் TOEFL கிளியர் பண்ணியிருக்கணும், பேண்ட் 7 இருக்கணும். அடுத்ததான் நீங்க SAT கிளியர் பண்ணணும். இப்போ இது SAT தான் உங்களுக்கு என்ட்ரன்ஸ்குள்ள எலிஜிபிலிட்டி. இந்த ரெண்டும் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு யூஜி டிகிரிக்கு நம்ம அப்ளை பண்ண முடியும். இதை அப்ளை பண்றதுக்கு நீங்க எடுக்கிற கோர்ஸ் வந்து மேஜரா அதுல பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மெயினா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஒரு 4 years டிகிரி நம்ம அப்ளை பண்ணி கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். யூஜி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ MCAT அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் எழுதணும், மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் டெஸ்ட் அப்படிங்கிற எக்ஸாம். இதுதான் MD, யூஎஸ்ல MDக்குள்ள என்ட்ரன்ஸ் டெஸ்ட். MCAT எக்ஸாமோட ஸ்கோரும் யூஜியோட ஸ்கோர் இருக்கு பாத்தீங்களா, யூஎஸ்ல MD பண்ற எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படின்னு இந்த 2 ஸ்கோரை வச்சுதான் கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த MD முடிச்சதும் உங்களுக்கு டாக்டர் கிராஜுவேஷன் கிடைச்சிருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் இல்ல. நீங்க USMLE அப்படிங்கிற ஒரு எக்ஸாமையும் கிளியர் பண்ண வேண்டியிருக்கும். இது என்ன எக்ஸாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ல 3 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப் அப்படின்னு இருக்கும். இந்த USMLE ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்க MDயோட ஆஃப்டர் செகண்ட் இயரே நீங்க எழுத ஆரம்பிச்சிடலாம். இந்த USMLEயோட செகண்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா அடுத்த வருஷங்கள்ல எழுதி நம்ம அதுக்குள்ள அந்த MD கம்ப்ளீட் பண்றதுக்குள்ள முடிக்கிற மாதிரி பாத்துக்கலாம். ஆக்சுவலா இந்த USMLEயோட ஸ்கோர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ரெசிடென்சி ப்ரோக்ராம் பண்ண வேண்டியிருக்கும், அதுக்கு இந்த ஸ்கோர்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த ரெசிடென்சி ப்ரோக்ராம் முடிச்ச உடனே ஜூனியர் டாக்டர்ஸா ஒர்க் பண்றவங்களும் இருக்காங்க. ஆனா உங்களுக்கு ஃபுல் மெடிக்கல் லைசன்ஸ் கிடைக்காது. ஸோ ஃபுல் மெடிக்கல் லைசன்ஸ் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த USMLEயோட தேர்ட் ஸ்டெப் இருக்கு பாத்தீங்களா, அதை எழுதணும். ரெசிடென்சி பண்ணிட்டே இருக்கும் போதும் நம்ம USMLE தேர்ட் ஸ்டெப் எழுதலாம், இல்லைன்னா அது முடிச்சதுக்கு அப்புறம் கூட நம்ம எழுதலாம். ஆனா அது எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஃபுல் மெடிக்கல் லைசன்ஸ் கிடைக்கும். இதுதான் யூஎஸ்ல யூஜி பண்ணிட்டு MD படிக்கிற ப்ராசஸ். இதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஜி 4 years, MD கோர்ஸ் 4 years, அதுக்கப்புறமா ரெசிடென்சி ஒரு 3 years, மினிமம் 3 years, 3 to 7 years பண்ணுவாங்க. நம்ம 3 years வச்சு கால்குலேட் பண்ணாலுமே நமக்கு மினிமமா 11 years ஆகும். சில ஸ்பெஷலைசேஷன்ஸ்க்கு
3 to 7 இயர்ஸ் ரெசிடென்சி பார்க்க வேண்டியிருக்கும். அவங்களுக்கு இன்னுமே அதிகமாகும். இதுக்கு டோட்டலா எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 2 crores அப்படி ஆயிடும். இது ரொம்பவே ஜாஸ்தியான ஒரு எக்ஸ்பென்ஸ். செகண்ட் கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரில யூஜி பண்ணிட்டு அடுத்தது எம்டி யூஎஸ்ல போய் பண்றவங்க. ஃபர்ஸ்ட் எம்பிபிஎஸ் ஒரு கண்ட்ரில முடிப்பாங்க. அடுத்ததா யூஎஸ்எம்எல்இ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணுவாங்க. அடுத்ததா யூஎஸ்எம்எல்இயோட செகண்ட் ஸ்டெப் கிளியர் பண்ணுவாங்க. அடுத்ததா இங்கிலீஷ் ரெக்யர்மெண்ட் ஓஇடி கிளியர் பண்ணும். இதை கிளியர் பண்ணியாச்சுன்னா இசிஎஃப்எம்ஜி சர்டிஃபிகேஷன் கிடைச்சிடும். இதுக்கப்புறமா நம்ம ரெசிடென்சிக்கு அப்ளை பண்ணலாம். இது முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம யூஎஸ்எம்எல்இயோட ஸ்டெப் 3 கிளியர் பண்ணணும். யூஎஸ்எம்எல்இ எக்ஸாம் ரொம்ப ஈஸியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி வெரி டஃப் எக்ஸாம். எம்பிபிஎஸ் இந்தியாவில் படிச்சுட்டு இருக்கீங்க, ஃபைனல் இயர்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ப்ரிப்பேர் பண்ணி எழுதும்போது 2 to 3 இயர்ஸ் திருப்ப ரீஅப்பேர் ஆக வேண்டியிருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு எக்ஸாம். இதுவே நீங்க ஜாயின் பண்ணும்போதே ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே அதுக்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். யூஎஸ்ல யூஜி பண்றவங்களுக்கு வந்து இந்த யூஎஸ்எம்எல்இயோட 3rd ஸ்டெப் கம்பல்சரி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா நீங்க ஜூனியர் டாக்டரா இல்லைன்னா ரெசிடென்ட் டாக்டரா நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தானே தவிர உங்களுக்கு ஃபுல் மெடிக்கல் லைசன்ஸ் கண்டிப்பா கிடைக்காது. ஸோ அப்படி பாத்தீங்கன்னா 2 கேட்டகரிக்குமே நீங்க ஸ்டெப் 3 இம்பார்ட்டன்ட் தான். பட் யூஎஸ்ல யூஜி பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க ஸ்டெப் 2 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணா கூட நீங்க டாக்டரா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனா நம்ம இந்தியாலயோ இல்ல அதர் கண்ட்ரீஸ்ல நீங்க எம்பிபிஎஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறமா போய் அங்க எம்டி பண்றவங்க கண்டிப்பா ஸ்டெப் 3 வெரி வெரி நெசசரி. யூஎஸ்எம்எல்இயோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பத்தி பார்ப்போம். இது ஒரு ஆன்லைன் எக்ஸாம். நீங்க டெஸ்ட் சென்டர்ல போய் அட்டென்ட் பண்ண வேண்டியிருக்கும். இதோட கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா 280 கொஸ்டின்ஸ் 8 hours எழுத வேண்டியிருக்கும். இந்த எக்ஸாமோட ஃபீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட் $1,200 ஆகும். அடுத்த ஸ்டெப் 2 அப்படின்னு பார்த்தோம்னா கிளினிக்கல் நாலேஜ் சிகே அப்படிங்கிற இந்த எக்ஸாம். இது வந்து ஒரு 9 hours நடக்கும். இது ஆன்லைன் எக்ஸாம் தான். இதுல ஒரு 318 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதோட ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா $1,000 அப்ராக்சிமேட்டா. அடுத்ததான் நம்ம இந்த யூஎஸ்எம்எல்இயோட 3rd ஸ்டெப் பத்தி பார்ப்போம். இந்த ஸ்டெப் 3 வந்து யூஜி யூஎஸ்ல பண்றவங்களுக்கு நாட் நெசசரி. ஆனா அதை கம்ப்ளீட் பண்ணாதான் உங்களுக்கு ஃபுல் கிராஜுவேஷன் ஃபுல் மெடிக்கல் லைசன்ஸ் கிடைக்கும். ஆனா இந்தியாவில் அவங்க பண்றாங்க இல்ல வேற கண்ட்ரில யூஜி பண்றாங்கன்னா இது கண்டிப்பா இட்ஸ் நெசசரி. இது யூஎஸ்ல தான் நம்ம இந்த டெஸ்ட் அட்டென்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸ்டூடெண்ட் வீசா எடுத்துட்டு யூஎஸ்ல போய் இந்த டெஸ்ட் அட்டென்ட் பண்ண வேண்டியிருக்கும். இதுவும் ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான். மோர் அட்வான்ஸ்டு பிளஸ் ப்ராக்டிக்கல் டெசிஷன் மேக்கிங் பத்தி இந்த எக்ஸாம் இருக்கும். இது 2 days இந்த எக்ஸாம் நடக்கும். ஃபர்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற அந்த பேப்பர் எழுதுவாங்க. 230 கொஸ்டின்ஸ் இருக்கும். 6 hours இந்த எக்ஸாம் நடக்கும். அடுத்த டெஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்டு கிளினிக்கல் மெடிசன் ஏசிஎம் அப்படிங்கிற அந்த பேப்பர் எழுதுவாங்க. இதுல அப்ராக்சிமேட்டா 180 கொஸ்டின்ஸ் இருக்கும். 9 hours இந்த டெஸ்ட் நடக்கும். இதோட ஃபீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா ஒரு $1,000. இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு போகணும் அங்குள்ள ப்ராசஸ் பத்தின டீட்டெயில்ஸ் தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் பண்ணுங்க. டு அப்ராட் டிகிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவைப்படுறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பாய்.